சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அதாவது இந்த 2026 வரலட்சுமி நோன்பு வருதுங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான நாள். எதற்காக இந்த வரலட்சுமி நோன்பை நாம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டி மாதத்திலிருந்து சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஷாட அமாவாசையிலேருந்து கணக்கு பண்ணி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது. இந்த வரலட்சுமி நோம்பில் நம்ம அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு வைபவம். இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது. அம்மனினுடைய முக்கியமாக மகாலட்சுமி அம்மனினுடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த விஷயத்தையே நம்ம கடைபிடிக்க முடியும். இன்றைய தினம் நம்ம முதல்ல விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு அடுத்து இந்த வரலட்சுமிக்கு உண்டான அந்த பூஜையை நாம் செய்யும்போது வீட்டில் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். ஒரு படத்திலேயோ அல்லது கலசத்திலேயோ அல்லது கண்ணாட்டியிலேயோ அல்லது சிலை ரூபத்திலேயோ அல்லது மர சிலைகளில் மர அப்படின்னு சொல்லக்கூடிய தாரு பிம்பத்திலேயோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள், ஒவ்வொரு விதமானதுக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளை பிடிச்சி அந்த பச்சை மஞ்சளை இழைச்சி அதில் அம்பாளை கும்பிடுவாங்க. சில பேருக்கு வெற்றிலை பாக்கு வச்சு அதில் அம்பாளை கும்பிடுவாங்க. அது மாதிரி எதில் உங்களால் செய்ய முடியுமோ அதில் நீங்கள் அதை வரலட்சுமி நோன்பை வச்சு செய்யும்போது அம்பாளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்பாளினுடைய ஐஸ்வர்யங்கள் 8 விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான லக்ஷ்மி, அதற்கு அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு பேர். ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, காருண்யலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 லக்ஷ்மிகளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலே அனைத்து விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கும். முக்கியமாக நல்ல மனதிற்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், புத்தி சாதுரியத்தை கொடுக்கும். பேச்சிற்கு நல்ல மரியாதை, ஆற்றல், குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டியவங்க சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். உடல் வியாதிகளை எல்லாம் போக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணத்தை பாக்கியத்தை கை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அன்பை கொடுக்கக்கூடியது. அதே நீண்ட ஆயுளை வழங்கக்கூடியது. பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக சேர்த்து வைக்கக்கூடியது. அதுமாதிரி பல நல்ல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடியது. சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாம வினைகள், இந்த வினைகளை எல்லாம் நம்மை விட்டு போக்கி நல்ல வினைகள் நம்மளை சேரும்படியாக அனைத்து விதமான சௌபாகியங்களையும் தரக்கூடியது. மகாலட்சுமி பூஜை அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணத்தை தரக்கூடியது, காசை தரக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் காசு மட்டும் மகாலட்சுமிங்கிறது அல்ல. நம்ம பேச்சிலே மகாலட்சுமி, நம்மளுடைய கண்ணிலே நல்ல விஷயங்களை நாம் பார்க்கும்போது கண்ணிலே மகாலட்சுமி, நல்ல ஆரோக்கியத்தை தரும்போது நல்ல தேகத்திலே லக்ஷ்மி, ஆரோக்கிய லக்ஷ்மி. அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒருத்தவங்க முடியாமல் வராங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய தனலட்சுமி, தானியலட்சுமி அப்படின்னு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமிக்கு உண்டு. அதனால் பணங்காசு மட்டும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தவறு. அம்பாளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த வரலட்சுமி நோன்பை நாமும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வீட்டில் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். சிவாய நமக.